ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். நோட் பண்ணிக்க, வாடிப்பெட்டி கொட்டு, அம்மன் மைக் செட்டு, அள்ளிநகரத்து வேசக்காரங்க. கைஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், போன வீடியோவில் பொங்கல் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அதுக்கான கேம்ஸ் எல்லாமே நம்ம வைக்க போகிறோம். இருட்டாயிடுச்சு, காலையிலே பண்ணலாம் பிளான் பண்ணுது, சாயங்காலம் பண்ணலாம் பிளான் பண்ணுது. மழை வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு 7 o'clock இருக்கும். நான் 6 o'clock இருக்கும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் 1 by 1 கேமாக பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா பன் ஈட்டிங் சேலஞ்ச். பன் ஈட்டிங் சேலஞ்ச் அது எப்படின்னா, இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கயிறு போகுது. இந்த கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்லேருந்து இப்போது ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் தூக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க பிஸியான ஒர்க் இருக்கிறதுனால வெளில போயிட்டாங்க. அதனால் 2 டீம்லேயும் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 பன் வந்து தொங்க விட்டுருவோம். 3 பண்ணை தொங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீம் விளாடும். அந்த டீமில் இருக்கிற 3 பேருமே அட் டைமில் பன் சாப்பிட்ணும். அந்த 3 பேருமே பண்ணை சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா நம்ம டைமரை ஸ்டாப் பண்ணுவோம். டைமர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து சாப்பிடும். அதுலேயும் அந்த 3 பேருமே அந்த 3 பண்ணியும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா டைமர் ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ இந்த 2 டீமில் எந்த டீம் கம்மியான டைமில் பண்ணு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து 2 டீம் கேப்டனையும் கூப்பிட்டு அதாவது டாஸ் போட்டு பார்ப்போம். வாங்க, காயின் எங்கள் காயின் வாங்க 2 டீம் கேப்டன்ஸ் வாங்க நின்றுக்கோங்க. ஹெட்டா டைலா? நீங்கள் டைல்ஸா? ஓகே, ஹெட்டு. ஸோ ஹெட்டு வந்துருக்கு. ஹெட்டு எடுத்த டீம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறீங்களா, செகண்ட் சாப்பிட போகிறீங்களா? செகண்டாக சாப்பிட போகிறாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் டீம் பேர் என்னப்பா? அதிரடி பொங்கல் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறாங்க. ஸோ வாங்க பண்ணு கட்டிடுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர் தான். என்னடா இது டீம்? அதிரடி பொங்கல்லேருந்து திலீப், கார்த்தி, சச்சின் 3 பேர் தான் வந்திருக்காங்க. அண்ட் இவருக்கு மட்டும் ஏன் இவரோட ஹைட்டாக இருக்குன்னா, கட்டுறதுக்கு முன்னாடி பண்ணை தின்ட்டாரு. அதனால இவருக்கு பெனால்ட்டி ஹைட்டை ஏற்றியாச்சு. அண்ட் இவங்களுக்குலாம் கரெக்டான ஹைட்டில் இருக்குது. அது போக நம்ம டைமர்னு வச்சுருக்கோம். நம்ம இப்போ டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று, இப்போ சாப்பிட முடியல போதும் அப்படின்னா அப்படியே கீழே உக்காந்துருந்தோம். அதோட டைம் ஸ்டாப் பண்ணிடுவோம். பண்ணை அப்படியே எடுத்து வச்சுருவோம். திருப்பி அவங்க அதே மாதிரி மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டுக்கிறீங்க, எவ்வளோ டைமில் சாப்பிட்டுக்கிறீங்கன்றத தான் கனெக்ட் பண்ணி நாங்கள் வின்னர் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1. ஆமா, திலீப்பே முன்னேற முன்னாடி சாப்பிட சொன்னா அவ்வளோ திலீப்பே கமாண்ட்ரா. காக்கி மாதிரி முன்னேறியன்மா. கார்த்தி முடிக்க போறான். கார்த்தி ஷேர் பண்ணுங்கடா, டேய் ஷேர் பண்ணுங்கடா. எது டீம் ஷேர் கூட பண்ண மாட்டேன். ஒன்று என்ன பண்றீங்க? அவன் சாப்பிட்டான், அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஐயோ
கார்த்தி கீழே வந்துருச்சுடா அவுட்டே. கீழே வந்துச்சுன்னா திருப்பி எடுத்து வாயில போட்டுப்பா. இருப்பா சாப்பிடுப்பா, நிக்கிறோம் சாப்பிடுப்பா. கார்த்தி கார்த்தி ஹெவி டேலண்டட் ஹெவி டேலண்டட் ஹெவி டேலண்டட். போதுமா? இப்படி எல்லாரும் முடிச்சாருங்கடா, நீ ஒத்தந்தாட்டா. இல்ல சாப்பிட்ட முடிச்சு நாங்கள் காட்டணும், கையாக கூடாது இப்படிக்கு. அவ்வளோதான். சாப்பிட போறியா? ரூலை பிடிச்சி இழுக்கிறான்டா இவன், ரூலை பிடிச்சி இழுக்கிறான்டா. போதுமா? இன்னொருத்தருக்கா விடுவோம். நான் கட்ட விட்டுற, நீ அங்க பிடிக்காத. முடியலண்ணா விட்டுருடா. திலிப்பே என்னடா? போதுமா? 4 நிமிஷம் போதுமா? ஓகே நான் காட்டி என்ன காட்டுப்பா. இன்னும் இல்லை சாப்பிட்டான் அவன். இன்னும் அவரு இன்னும் நாக்கு காட்டல. இங்க வா தம்பி, இங்க வந்து இந்த தண்ணி குடிச்சு நான் கேஸ் காட்டுங்க. தண்ணி 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 கொஞ்சப்பா. நான் கட்டு. ஓகே 4 நிமிஷம் 45 செகண்டு. இங்க 4 நிமிஷம் 45 செகண்ட் வந்து சாப்பிட்டுருக்கானுங்க. அப்படின்னு தான் இவ்வளோ பண்ணு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த டீம் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் காய்ஸ். இப்போ வந்து அடுத்த டீம் இறங்கியிருக்காங்க. சரவடி பொங்கல். சரவடி பொங்கலில் வெற்றி, கேப்டன் கிஷோர், பிரதீஷ். ஸோ இவங்க தான் சாப்பிட போகிறாங்க. என்னடா இவங்களுக்கு ஹைட்டு கம்மியாகுது நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் போன வாட்டி சாப்பிடாம விட்ட பண்ணெல்லாம் எடுத்து போய் கலெக்ட் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்தோம். அந்த பன்னில் எதிர் டீம் போன வாட்டி போட்டி போட்ட டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பண்ணத்துக்கு வெளில போட்டாங்க கணக்கு கம்மியாகணுன்ட்டு. இப்போ அதனால இவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டோம். பண்ண லெவல் வந்து கீழே இறங்கிட்டோம். போன வாட்டி அந்த டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்தோம். ஏன் கொடுத்தோன்னா அவர் வந்து பண்ண முன்னாடியே சாப்பிட்டாங்க. அதனால ஐடி ஏற்றிட்டோம். அந்த பண்ணை அவரே திருப்பி ரிட்டர்ன் தூக்கி போட்டதுனால இந்த இவங்களுக்கு பண்ணை இறக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து டைமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3. முடியல கீழே உட்காந்துடா. அது எனக்கு தெரியும். அவன் கண்ணத்தை யூஸ் பண்ணி தண்ணி தண்ணி வேணுமா? அவ்வளோதான் கிஷோர் தான். ஓகே 1.5 நிமிஷம் போயிடுச்சு. உடியா உடியா சாப்பிட்றானுங்க. உடியா தெரியலையா? அவன் அவ்வளோதான் பேசுதா. சாப்பிடு. வேணா தண்ணி வேணா குச்சிக்கோ. முழுங்கிற அப்புறம் கூட சாப்பிட்ற பெஸ்ட் ஒன்றும் இல்லைடா. போன் உங்க போனுங்க. லைட் எத்தனை பேசு
2.5 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே போய் சாப்பிட்டாப்பல. தடிக்கிட்ட வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே, ஒருத்தர் அதாவது 3 நிமிஷத்துல ஒருத்தர் சாப்பிட்டார். ரெண்டாவது ஓகே ஆகட்டே ஆகட்டே ஆகட்டே. ஓகே, தண்ணி தண்ணி தண்ணி. இந்த பிளேயருக்கு தண்ணி. மூணு நிமிஷம் 32 செகண்ட்ல ரெண்டாவது டீம் சரவடி பொங்கல் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த கேமுக்கு போலாம். ஓகே ஓகேடா गाइस, அடுத்த மேட்ச் அதாவது இப்போதைக்கு ஸ்கோர் நிலவரம். போங்க போங்க. ஸ்கோர் நிலவரம் என்னவென்றால், போன டீம் இருக்குல்ல, போன வீடியோவில் 2 டீமுமே 1-1 ஈக்குவல் இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வச்ச கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சரவடி பொங்கல் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சரவடி பொங்கலுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ 1 பாயிண்ட் வந்து என்ன டீம் தான் அதிரடி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. சரவடி பொங்கல் 2 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இதான் இப்போ பாயிண்ட்ஸின் நிலவரம். இப்போது இந்த நிலவரத்தின் அடிப்படையில் அடுத்த கேமுக்கு நான் போகிறோம். அடுத்த கேம் என்னவென்றால், உங்களுக்கு ஐகானிக்கான கேம். நம்மளோட கலரை வந்து கலந்துட்டு கையை எப்படி வச்சு தண்ணியை மொண்டுட்டு போய் இந்த பாட்டிலில் ஊற்றணும். இந்த பாட்டிலில் 2 டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுருக்கோம். 2 டீமுமே தண்ணி வச்சுருவோம். அண்ட் தண்ணி வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக கலர் கலந்துட போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். ஒரு மொத்தமாக 3 நிமிஷம் டைம். 3 நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணி அவங்க ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணட்டும். ஸோ யார் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோடைய வின்னர். ஸோ இப்போ வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டிடுவோம். கைஸ், அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டோம். இவங்க 3 பேர் சரவடி தானே? சரவடி பொங்கல், அதிரடி பொங்கல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம், அங்கே தண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நடக்கும். இந்த 3 நிமிஷத்தில் யார் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ டைமர் வச்சுப்போம் 3 நிமிஷத்துக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 நிமிஷம் தான் டைம். 1 2 3 ஸ்டார்ட். வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் முடிவடைய போகுது. 44 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. 44 செகண்ட்ல கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிட்டாங்க. சார்ஜ் விழ போகுது. சார்ஜ் விழ போகுது. ஓ, ரெட் கலர் டீம் அதிரடி பொங்கல் பாட்டில் நிரம்ப போகுது. ரொம்ப பண்ணலாம். அதிரடி பொங்கல் ஜெயிச்சிட்டாங்க. அதிரடி பொங்கல் 1 நிமிஷம் 13 செகண்ட்லயே பாட்டில ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல அதிரடி பொங்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அதிரடி பொங்கல்
போன மேட்ச்ல தோத்துட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சது எவ்வளோ பெருமையா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து ஊற்றினா நான் ஊற்றின தண்ணியெல்லாம் கீழே தான் போகிறேன். நீங்க மேட்ச் அவர் பேச்சே வரலையா. இவங்க வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, இவ்வளோ வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாட்டில் ரொம்ப அளவுக்கு 1 நிமிஷம் 13 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேமுக்கு வந்து போயிடலாம் நம்ம. இப்போ ஸ்கோர் வரும் பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ச் அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த கேம் வந்து என்னன்னா 5 கப்பு ஃபுல்லா தண்ணி. இந்த லாஸ்ட் கப்ல கொஞ்சமா தண்ணி இருக்கும். இப்போ இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பால் இருக்கும். பால் காட்டுங்க. ஓகே, எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு பால் இருக்கும். அவங்க வந்து ஒரு பால் காட்டுங்கப்பா. காட்டு ஏதாச்சும் ஒரு பாலை ஃபர்ஸ்ட் இந்த கப்ல வைக்கணும். ஊதி அப்படியே இந்த கப்புக்கு தள்ளணும். அடுத்தது இந்த கப்பு, அடுத்தது இந்த கப்பு, அடுத்தது இந்த கப்பு வந்து பால் இந்த கப்ல விழணும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் இங்க வந்துடும். இங்க வந்துட்டு அப்புறம் இங்க பால் வந்துட்டு அப்புறம் திருப்பி பால் வந்து இங்கே இதுல உள்ள விழுந்துடும். ஒன்னொன்னு ஃபர்ஸ்ட் பிளேயர் போயிடணும். அடுத்தது அதே டீம்ல இருக்க 2வது பிளேயர் திருப்பி அதே மாதிரி ஊதி திருப்பி இங்க எடுத்துன்னு வரணும். திருப்பி அவங்க போயிட்டு 3வது பிளேயர் வந்து விடணும். இந்த மாதிரி 2 டீம்ல எந்த டீம் ஃபர்ஸ்ட் 3 பாலையும் இதுல போடுறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமோட வின்னர். அண்ட் பால் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பால் இங்க வந்துருச்சு, அப்படியே கீழே வந்துச்சுன்னா திருப்பி இந்த கப்ல போட்டு தான் ஆரம்பிக்கணும். அதுதான் மெயின். ஓகேவா? பால் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து டைமர்லாம் எதுவும் கிடையாது. நான் பக்கத்துல இருந்து தண்ணி மட்டும் குறைஞ்சிச்சுன்னா ஊத்துவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஊத்து. சரி, தண்ணி ஊத்தி. ஓகே, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க, அதான் இருங்க. 1 லைட் மறைக்குது. இப்படி வந்துடுறேன், வச்சுக்கோங்கப்பா. 1 2 3 ஸ்டார்ட். உங்க டீம் பேர் என்னப்பா? அதிரடி பொங்கல் ஃபர்ஸ்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. இங்க ஊத்துங்க, எங்க ஊத்துங்க. ஓகே, அதிரடி பொங்கல் 2வது பாலையும் போட்டாங்க. திலீபே விளையாடாத, திலீபே ஒரு மாதிரி விளையாடுறா. பக்கத்துல போய்டா. நான் தண்ணி ஊத்துனா. நான் தண்ணி ஊத்துனா. திலீபே அண்ணன் அதிரடி பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா 2வது கேமையும் வின் பண்ணிட்டாங்க. இது மொத்தம் 3 கேம் வச்சிருக்கோம். 2 கேமை பண்ணி வின் பண்ணிருக்காங்க. கை தட்டுங்க. சரவடி பொங்கல் வந்து ஒரு பால் கூட போடல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பால் வந்து பண்றாங்க. ஓகே, சோ இந்த மேட்ச்ல வந்து அதிரடி பொங்கல் வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த கேம் போயிடும். இப்ப ஸ்கோர்ஸ் அப்படியே வரும். ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த கேமை நம்ம அவங்களுக்கு வைக்கிறோம். அதே மாதிரி ரூல்ஸ் தான். ஒரு பால்ரா இங்க வச்சுட்டு ஊதி இதுல வந்து போட்டுடணும். யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்களோ அவங்க வின்னரு. பால் கீழே வந்துச்சுன்னா திருப்பி இந்த வச்சுதான் ஊத்திட்டு போனோம். தண்ணி வேணும்னா தண்ணின்னு கேட்டா தண்ணி ஊத்துவோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கையில வச்சுக்கணும். கையில வச்சுக்கோங்க. 1 2 3 ஸ்டார்ட். ரெண்டே வாட்டா ஊத்துறா போலாம் போய் பாக்கிட்டு. பாக்கெட் போட்டா. ஓகே கைஸ், குட்டீஸ்ல வந்து நம்ம பிரவீன் ஜெயிச்சிட்டா போல. இந்த கேமை முடிச்சோம். அடுத்த கேமுக்கு வந்து போறோம். ஓகே,
அடுத்த மேட்ச்க்கு வந்து அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். அடுத்த கேம் என்னன்னா என் கையில வந்து பாத்தீங்கன்னா 5 பலூன் இருக்கு. இந்த பலூனை நம்ம 2 டீமுக்கும் கொடுத்துருவோம். 3 பேர் இருக்காங்களே, அந்த 3 பேர்ல ஒரு ஆள் வந்து பலூனை ஊதி முடிச்சு போட்டு கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ஆள் வாங்கிட்டு வரணும். மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் அங்கேயேதான் நின்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்தோடனே 2 பேருக்கும் நடுவுல பால் வச்சுட்டு சரி பலூன் வச்சுட்டு உடைக்கணும் பலூன். ஓகேவா? இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் இப்ப பண்ணி காட்டுவாங்க. இப்ப பலூன் இந்த பலூன் காத்தி போய் ஊதுறா. காத்தி பாருங்க, லைவ் டெமோ காட்டுவாங்க. காத்தி ஊதுறா. நீங்க நினைக்கோ நீ அவங்க கூட போய் பலூன் காத்தி ஊதி முடிச்சு போட்டுக்குறா. பாருங்க இப்ப வந்து பலூன் ஊதுறாரா. முடிச்சு போடு முடிச்சு போடு. ஒரே ஆள் தான் ஊதி முடிச்சு போடணும். முடிச்சு போட்டு கொடுத்த உடனே பலூன் இப்ப பலூன் வந்து இவர்கிட்ட போவோம். பலூன் வாங்கிக்கோ. இங்க போனோம். இங்க நிக்கணும். இங்க வாடா. இவர் இங்க நிக்கணும்னே 2 பேரும் நடுவுல பலூன் வச்சுட்டு இந்த பலூன் உடைக்கணும். ஒரு விஷயம் என்ன, அதுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா பலூன் முடிஞ்ச அளவுக்கு பெருசா ஊதணும். அந்த பலூனை வாயில ஊதியே உடைக்கிறது கணக்கு கிடையாது. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து உடைக்கிறது மட்டும் தான் கணக்கு. இப்படி வாயிலே உடைஞ்சிச்சுன்னா அந்த பலூன் கணக்குல வராது. ஓகேவா? இப்ப இதுதான் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம் கேம். ஓகே, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிட்டாங்க. பலூன் இந்த அதிரடி, அப்ப உங்க டீம் பேரு அதிரடி பொங்கல். அதிரடி பொங்கல்ல வந்து பலூன் ஊத பொறுத்து தம்பி திலீப். அண்ட் பலூனை வாங்கிட்டு போய் உடைக்க பொறுத்து சச்சின். அண்ட் பலூன் நின்ற இடத்துல உடைக்க பொறுத்து கார்த்தி. அண்ட் சரவடி பொங்கல்ல ஊத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் கிஷோர். அண்ட் வாங்கிட்டு போறது வந்து பிரதீஷ். அண்ட் நின்ன இடத்துல உடைக்க போறது நம்ம வெற்றி. முன்னொரு விஷயம் எல்லாருக்கிட்டே செக் பண்ணிக்கணும். தம்பி கை காட்டுப்பா. இங்க வாங்க, உங்க கை காட்டுங்க. தம்பி கை காட்டுப்பா. போ உன் கை காட்டு. இந்த கை காட்டுறா. ஓகே, ஏன் கை செக் பண்ணோம்னா இவங்க கீழே கிடக்கிற தொடப்பு குச்சில குத்தி அடிக்கிறதுக்கு. சோ அதனாலதான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா கேம்? இதுங்களா ஸ்டார்ட் பண்ணலாம். கையை எல்லாம் எப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. பலூன் வச்சு கையில வச்சுக்கோங்க. பலூன் கையில வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறோம். 1 2 3. முந்தால பெருசா ஓடுங்கடா, அப்பதான்டா வெடிக்க முடியும். வாயில வச்சா கணக்கு கிடையாது. ஷேர் பண்ணுங்க. எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லுங்க ஆடியன்ஸ். ஓகே, அடுத்தது ஒண்ணு. டக்குனு அடுத்தது சரவடி பொங்கல் 2. அதிரடி பொங்கல் 1. கிள்ளி வச்ச மாதிரி இருந்தது. ஓகே, கணக்கு போச்சு. ஊதுடா டக்குது. உனக்குதாகுது உனக்குதான். கவுண்ட் 3 2 ஒரே ஒரு பலூன். சரவடி பொங்கலுக்கு 2 பலூன் இருக்கு. இன்னும் ஜெயிக்க போறாங்க. சரவடி பொங்கல் ஜெயிக்க போறாங்க. டக்குனு ரெண்டு பலூன் ஒரே ஒரு பலூன் தான்டா. சரவடி பொங்கல் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் நிலவரம் இப்ப வரும் பாத்துக்கோங்க. சரவடி பொங்கல் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து நாங்க வின்னிங் டீமை வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம்.
எந்த டீம்ன்றத பார்த்துடலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து டிரா ஆன காரணத்தினால திருப்பி 2 பலூன் காணும். ஓகே, பலூன் எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 2 பலூன் 2 டீமுமே நம்ம கொடுக்க போறோம். கொடுத்து அதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க தான் ஃபைனலா வந்து வின்னர். அவங்களுக்கு தான் நம்மளுடைய டிராஃபியுமே கொடுக்க போறோம். டிராஃபி வந்து வாங்கி வச்சிருக்கோம். ஸோ கொடுத்துடலாம். இப்போ வந்து பலூன் எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. உங்க பலூன் இது. அண்ட் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஊதறதுக்கு சச்சின் வந்திருக்காரு. அண்ட் வெடிக்கிற டீம்ல கார்த்தி சேம் அப்படியே இருக்காரு. அண்ட் திலீப் வந்து புதுசா. அண்ட் இந்த டீம் சரவதி பொங்கல்ல வந்து கிஷோர், மோனிஷ், பிரதீஷ் மோனிஷ் வந்திருக்காரு. அண்ட் வெற்றி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பலூன் கொடுத்துடலாம். 2 பேருக்குமே ஒரு பெரிய பலூன் ஒரு சின்ன பலூன் கொடுத்துருக்கோம், பலூன் இல்லாத காரணத்தினால. ஓகே, இன்னொரு இருக்குமா? கப்பை வந்து இப்போ என்ன பேர் ஜெயிச்ச டீம் பேர் போடலாம் எடுத்துட்டு போனேன். பட் என்னன்னா கப்ல யாரும் அடிச்சுக்கிறானுங்க. கப்பு ஒரு கைப்பிடி உடஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி நம்ம கப்புக்கு பதிலாக வேற கொடுக்க போறோம். ஆல்டர்னேட்டிவா நம்ம வச்சிருக்கோம். அந்த கப்பு கைப்பிடியை சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சும்மா சொன்னேன். கப்புல எதுவும் கிடையாது. ஜெயிச்சவங்க ஜெயிக்காதவங்க எல்லாருக்குமே இதுல கிஃப்ட் இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குலாம் கை தட்டுங்கடா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்க போறோன்றத பார்த்துடலாம். அன்பாக்சிங். ஓகே, ஓபன் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நிறைய உள்ள வந்து நிறைய கிஃப்ட்லாம் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இருக்கு. வின்னிங் டீமோட கேப்டன் ஃபர்ஸ்ட் வாங்கலாம். வின்னிங் டீமோட கேப்டனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். ஸோ வின்னிங் டீமோட ஸ்பெஷல் கேப்டனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் லோகோ போட்டு ஒரு மெடல் வாங்க. எல்லாம் கை தட்டுங்களா? டே கை தட்டுங்களா? வாங்க, உங்களுக்கு கிஃப்ட். ஸ்மைல். ஓகே, அடுத்தது வின்னிங் டீம்ல வேற யார் இருந்தீங்க? வின்னிங் டீம் மட்டும் தான் மெடல். வின்னிங் டீம்ல யார் யார் இருந்தீங்க? ஒருத்தரா வாங்கப்பா. மோனிஷ், நீ அது ரெடி தானே? அப்பயே சரவடிக்கு வந்தீங்க. இல்லப்பா, கணக்கு பண்ணி 4 மெடல் தான் வாங்கிட்டு. அதான் வாங்க. ஓகே, போட்டுடலாமா? கை தட்டுங்களா? கை தட்டுங்களா? வாங்க. அப்பா. ஓகே, அடுத்தது பிரதீஷ். ஓகே, வாங்க பிரதீஷ். கிளாப் பண்ணுங்கடா. ஓகே, ஓகே. இன்னொரு மெடல் இருந்தா மோனிஷ் கொடுக்கலாம். ஓகே, இருக்கு, வாங்க. ஓகே, நீங்க வந்து சரவடி அதிரடியில இருந்து சரவடிக்கு மாறிட்டீங்க கடைசியில. சோ அதனால வந்து இருந்தாலும் அப்படியா? சரி, ஏதோ ஒண்ணு மோனிஷ்க்கு வந்து கடைசியா ஒண்ணு இருந்தது. சோ அவருக்குமே வந்து கொடுத்துடலாம். கிளாப் கிளாப்டா. ஓகே, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஓகே, போயிட்டாங்க. ஓகே, மத்தவங்களுக்குலாம் பாஸ். வாங்க, அடுத்தது ரன்னர் டீம் வாங்க. கார்த்தி லீடர் வாங்க. இருங்கப்பா. ஓகே, இதனால கேப்டன்ன்றதுனால இவருக்கு ஒரு மெடல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கான்னு பாப்போம். லாஸ்ட் தான் பாக்குது அதுங்க. உங்களுக்கு ஓகே கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது எல்லாரும் வாங்கப்பா. இருடா உனக்கு தரண்டா. இரு, 2 பேருக்கும் இருக்கு. ஓகேவா? வாங்க, இன்னொரு 2 பேர் தானா? அஜய் வாடா.
வாடா ஓகே போயிட்டாங்க அடுத்து ஓகே அடுத்தது ஓகே அடுத்தது இல்ல இவங்களுக்கு கொடுக்கணும் ஓகே வாங்கடா டேய் போய் அங்க போய் நில்லு வாங்க ஃபர்ஸ்ட் பிரவி வாடா மித்ரன் சாரதி டீம்ல இருந்து இருக்கு ஓகே போயிட்டாங்க அடுத்தது ஓகே ஓகே அவ்வளவுதான் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு கேம் டு எண்ட் ஹாப்பி பொங்கல் சரியில்லாம எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சரியில்லாம ஓகே எல்லாருக்கும் மெடல் இருக்கு ஓகே மெடல் ஓகே அடுத்தது ஓகே அடுத்தாரு அடுத்தது ஏம்ரா சொன்னடா இங்க வந்து நில்றா சென்டர்ல ஓகே மெடல் ஓகே வாங்க இவனுக்கு மெடல் போட்டுடலாம் ஓகே பாஸ் வாங்க பாருங்க பாஸ் கட்டுறா ஓகே எண்டுக்கு வந்துருச்சு நம்ம கடைசியா டீமோட சேர்ந்து பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா போன வீடியோல சொல்லியிருக்க வேண்டியது ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு மாட்டு பொங்கலா ஆண் பொங்கலா ஏதோ ஒரு பொங்கல் அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் சொல்லிடலாமா 1 2